இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல மெகுமி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ஐயோ என் கத்தி எடுத்துனு தெரியலையேன்னு உடனே பொட்டில இருக்கிற பொருளை வெளியே எடுத்து போட்டுட்டு அப்பாடா கத்தி இருக்கு திருப்பி பேக் பண்ணி வச்சிருவல ஆஹா மறுபடியும் டைமர் எடுத்துனு தெரியலையேன்னு சொல்லி மறுபடியும் பொருட்களை வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்கேன். பின்னாடி வந்த யூகியும் ரியோகாவும் தான் ஏ பொண்ணே உன்னோட பொருட்களை இன்னைக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லங்கிறத கொஞ்சமாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல படிச்சதானே ஞாபகம் இருக்கா என்னன்னு கேட்க அட ஆமால அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. ஹீரோ வந்துட்டு கார் வந்துருச்சுமா கிளம்பலாங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் மாதிரியே மிச்ச 6 பேர் அந்த ஃபால் செலக்ஷன்ல செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல எல்லாருமே கார் மூலமா வராங்க ஃபைனல்ஸ்க்காக. நேத்தே நம்ம ஹீரோவை சட்டோஷி சீனியர் இருக்கிறார்ல சோ அவரு கூப்பிட்டு வச்சுட்டு நீ 93 பாயிண்ட் எடுத்திருந்தாலுமே அந்த கூரோ கூட நீ டை தான் ஆயிருந்திருக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ தான் மோதுற மாதிரி இருக்கும். நீ வந்து ஒரு பென்டோ பாக்ஸ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவான், லஞ்ச் பாக்ஸ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. யூ மீன் லஞ்ச் பாக்ஸ்? வெறும் லஞ்ச் பாக்ஸ் கேட்டுட்டு இருப்பானா? அப்ப எரினா தான் உனக்கு ஒரு விஷயம் தெரியாதாடா, இந்த மாதிரி பென்டோ அப்படிங்கிறது இந்த லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சர்லயே இருக்கு. இது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கு, அதோட கல்ச்சர் என்ன, அதோட ட்ரெடிஷன் என்ன தெரியுமா? நீ சொல்ற சாதாரண லஞ்ச் பாக்ஸ்ங்கிறது உனக்கு இருக்கிற தேர்ட் ரேட்டட் டேலண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இங்க பாரு எரினா யாரு பேசினாலுமே நான் ஜாலியா அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனா நீ பேசினா மட்டும் எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு கேம்ப்ல முடிஞ்சிட்டு கார்ல எல்லாம் வந்தோம்ல சோ அப்ப கூட எனக்கு கூட உட்காந்துருக்கே சுத்தமா பிடிக்கல, நீ பேசினாலும் எனக்கு காண்டாகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா. அவ திருப்பி கத்திட்டு இருக்கும் போது பாரு எரினா கூலா இல்லாம சண்டெல்லாம் போடுவாளா அப்படின்னு சட்டோசி ஆச்சரியமா பார்க்க. அப்ப அந்த ஐசன் ஓகே ஓகே நீங்க பாத்துக்கங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் ஹீரோ பையா முதல் ரவுண்ட்லயே தோத்து போயிடாத, உன்னோட ஆடியன்ஸ் தான் நானு, அதனால என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாதடாமா. அப்படியே கட் பண்ண இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்களுக்கு ஃபுட் வார் நடந்துச்சுன்னா ஒரு அரிநாள் நடக்கும்னு சொல்லி இருப்பாங்கல்ல ஆரம்பத்திலேயே, அதே இடத்துல தான் இப்ப இந்த ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. முதல் ரவுண்ட்ல நம்ம ஹீரோ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறான். நம்ம ஹீரோக்கு எதிரா ஆலிஸ் இருக்கிறாள் சோ அவ வருவா. குரூப் ஏல செகண்ட் பிளேஸ் பிடிச்ச நம்ம ஹீரோவும் அதுவே குரூப் பி ல டாப் பிளேஸ் இன்னும் சொல்ல போனா 95 பாயிண்ட் எடுத்து டாப் பிளேஸ் பிடிச்ச ஆலிஸ் கூட மோத போறான். எரினா மாதிரியே இந்த ஆலிஸ் இந்த ஸ்கூல் டைரக்டரோட பேத்தி தான். அப்படி இருக்கக்குள்ள அவ சின்ன வயசுல இருந்தே பயங்கர டேலண்டடான ஒருத்தி, இது வரைக்கும் ஏகப்பட்ட பெரிய பெரிய போட்டிகள்ல அவ போட்டி போட்டு ஜெயிச்சிருந்திருக்கா. அப்படி இருக்கிற ஒருத்தி கூட நம்ம ஹீரோ போட்டி போடுறான் அப்படின்னா இது கஷ்டம் தானே நம்ம டக்குமி நினைக்கிறான். சமையல் பண்றதுக்காக அந்த ஆலிஸ் அந்த இடத்துல ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருந்திருப்பாள். ஆனா நம்ம ஹீரோ என்னன்னா வெறும் கடாயி அடுப்பு இது மட்டும் தான் இருக்கும். அந்த ஆலிஸ் அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு ஓ இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல உன்னோட சமையலை நான் பார்க்க வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா என்கிட்ட எப்படி நீ தோத்து போயிருவேன், நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடுறது ஒரே ஒரு தடவையா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணுவாளா. கவலைப்படாதம்மா கண்டிப்பா நான் ஜெயிக்க தான் போறேன், நான் ஜெயிச்சுட்டு இங்க எப்படி சமையல் பண்ண போறேன் அப்படிங்கறத நீ கை கட்டி ஓரமா இருந்து வேடிக்கை பார்ப்ப. இந்த ஃபால் செலக்ஷன்ல நீ பண்ண ஃபுட்டே வந்து ஒரு அவுடேட்டடான ஃபுட்டா, உன்னோட லிமிட்டடான நாலேஜ் வச்சுட்டு நீ எப்படிதான் என்ன ஜெயிக்க போறியோ என்னன்னு அவ சிரிக்க. நீ சொன்னது என்னமோ உண்மையா இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கு கொடுத்திருக்க பொருட்கள் எல்லாமே ஒண்ணுதான். சமைக்கிறதுக்கு தேவையான கடாய் காய்கறி அடுப்பு இது இருந்தாலே போதுமானது, என் வித்தைய காட்டுறேன் அப்படின்னு செம்ம கான்பிடண்டா இருப்பான் ஹீரோ பையன். அதுக்கப்புறம் போட்டியும் ஆரம்பிக்குது. நம்ம மெகுமி பார்த்தா வெயிட்டிங் ரூம்ல இருப்பா சோ அரினால இல்ல. அதுவே அந்த ஆலிஸ் சமைக்கிறதே வந்து ஏதோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும். ஹீரோ சமாளிச்சிருவானா என்னன்னு ஹாஸ்டல் பசங்களா பாத்துக்கிட்டு இருக்க. அதுவே ஆலிஸ் அந்த இடத்துல மீட் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருப்பாளா, அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே என்னன்னா காய்கறியை கட் பண்ற என்ன பார்த்து நீ நக்கல் பண்ண, இப்ப என்னன்னா நீயும் அதை தானே பண்றேன்னு கேட்க. ஏ சும்மா பாக்காதரா மத்தவங்க சமைக்கிறதெல்லாம் பாக்குறது தப்பு தெரியாதான்னு சொல்லும் போது முதல்ல நீ தான் நான் சமைக்கிறத பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம்னு யோசிப்பான். அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் இந்த ஸ்கூலோட டைரக்டரோட பேத்திக்கூடயே வந்து ஹீரோ பையன் போட்டி போட்டுட்டு இருக்கிறான். ஏதாவது பிளான் கீது வச்சிருக்கானா என்னன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பா அவன்கிட்ட பிளான் இருக்கும்னு டக்குமி நினைக்கிறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த ஆலிஸ் சமைச்சு முடிச்சிடறா. சோ அவதான் முதல்ல சமைச்சிட்டு கொண்டு போய் ஜட்ஜஸ் கிட்ட வைக்கும் போது அது ஏதோ 10 மாதிரி சூசியே அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் ஒரு டெக்னிக்காமா. சோ அந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற சில ஐட்டமுக்கு பார்த்தா அவ லிக்விட் நைட்ரோஜன் பயன்படுத்தி உள்ள இருக்கிற அந்த மாய்ஸ்டர் மொத்தத்தை எடுத்துருப்பாளாமா. இவென்ச்சுவலி அந்த லஞ்ச் பாக்ஸ்ல வெரைட்டி ஆஃப் ஐட்டம் இருக்குதுல்ல சோ அது ஒவ்வொன்றும் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா லைக் எந்த மாதிரியான காம்பினேஷன்ல அதை ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விதமான சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆலிஸ் இந்த மாதிரி ஒரு விளக்க உரைய வாயால உதிர்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி நம்ம ஹீரோ ஜோரா சமைச்சுக்கிட்டு இருப்பான். ஈவன் அந்த டைரக்டர் இருக்கிறாருல சோ அவருமே வந்து ஆலிஸ பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இதை என்னதான் சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ல இவர் ரெடி பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் அது ஒரு பயங்கரமான ட்ரெடிஷனல் வேல்யூ கொடுக்குதுன்னு ஆலிஸ தூக்கி வச்சு பேசுவாரா. சோ மத்தவங்க எல்லாருமே ஓகே ரைட் அந்த ஆலிஸ் அவ்வளவு திறமையான ஆள்னா வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் என்னால ஆலிஸ் மாதிரி ஆக முடியாது போல பசங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவானுங்க. அப்ப அந்த டைரக்டர் சொல்லுவாரு இந்த அகாடமில படிச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதுலயும் ரொம்ப முக்கியமா டே ஹீரோ பையா இவ்வளவு தோக்கடிக்கிறதுக்கு நீ என்னடா சமைச்சு வச்சிருந்திருக்குன்னு கேட்டா கடல் பாசியால ஒரு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சிருக்கேன்பா, அதை வச்சுட்டாடா ஆலிஸ் தோக்கடிக்க போறேன்னு எல்லாரும் பாக்க. அதுவே ஆலிஸ் வந்துட்டு ஆமா சீவிட் பென்டோனா என்னடான்னு கேட்டா உனக்கு அதை பத்தி தெரியாதா, பரவாயில்ல விட நான் அப்புறமா உனக்கு அது என்னன்னு உனக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து ட்ரெடிஷனலான ஒரு சீவிட் பென்டோ கிடையாது, இதை நான் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு
ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி எடுத்து வைப்பான். இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு மாடர்ன் டே லஞ்ச் பாக்ஸ். சோ இதுக்குள்ள நம்ம ஃபுட் எல்லாம் வச்சுக்கலாம். அது ரொம்ப சூடா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா நம்ம அடியில வந்து குழம்பு ஊத்திட்டு அதுக்கு மேல சாப்பாடுலாம் வச்சிருந்தானே சாப்பாடு சில்லுனே ஆகாது, அதுமே சூடா தான் இருக்கும்னு ஆலிஸ் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆலிஸும் ஃபேஸ்ல எந்த ஒரு பிரஷருமே இல்லாம ஜாலியா ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க. ரைட் அப்படின்னா இந்த ஆலிஸ் எப்படியும் ஜெயிக்கதா போறான்னு நினைக்கிறா போலேன்னு. சோ முதல்ல நம்ம ஹீரோ பார்த்த இந்த மாதிரி மீன் தான் வச்சிருந்திருப்பான், அதான் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். பரவாயில்ல மிகவும் அருமையாக சமைச்சிருந்திருக்கேன்னு அதை போராட்டிக்கிட்டு இருக்கும் போது ஈவன் அந்த டைரக்டர் இருக்கிறாருல சோ அவருக்குமே அது பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் அந்த மீனுக்கு அவன் பார்த்தா ஏதோ மகுரோ ஃபிளேக் அப்படின்னு சொல்லி சம்திங் இதையோ பயன்படுத்திருப்பானாமா. அதோட மீட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, ரேதர் ரொம்ப சட்டிலா இருக்கும். அதுதான் இந்த ஃப்ரைடு டூனாவை ஒரு எலகண்டான ஒரு டிஷ்ஷா மாத்திருக்குன்னு பாராட்டிட்டு ஓகே அடுத்தது வந்து சூப் ஒன்னு எடுக்கிறாங்க. அதுல பார்த்தா இந்த வெங்காயம் மீட் பீசஸ் எல்லாம் போட்டு அருமையா செஞ்சிருந்திருக்கான். அதை சாப்பிட்டோன்னே கிட்டத்தட்ட ஏதோ வயல்வெளிகளை போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்குலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆலிஸுமே பரவாயில்ல உனக்கு நிறைய இந்த பென்டோ பத்தின நாலேஜ் இருக்கேன்னு சொல்லும்போது ஆமா எங்க கடையில வேலை செய்யும் போது இதெல்லாம் பண்ணிருக்கேன்ப்பா, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சொல்லுவானா. அதுக்கு ஆலிஸ் நீ சிம்பிள்னு சொல்லும் போது தான்டா என்கிட்ட தோக்க போற, ஒரு பென்டோ பாக்ஸ் அப்படிங்கறது அந்த மாதிரி சிம்பிளா இருக்க கூடாது, நான் எப்படி பண்ணேன் அந்த மாதிரி இருக்கணும்னு பாலா. அதுக்கு ஹீரோ நீ பெரிய சமையல்காரி தான், உன்னோட பென்டோ கூட நான் அப்புறமா சாப்பிட்டு பாக்குறேன், பட் இருந்தாலும் நீ சமைச்ச இந்த ஒரு பென்டோ உண்மையாலுமே ஒரு நல்ல பென்டோவா அப்படின்னு கேட்பான். லைக் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸா என்னன்னு. நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவன் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ரெகுலரா சாப்பிடறதுக்காக வருவாங்களாமா. பட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு முதுகுவலி அப்படிங்கிறங்காட்டி கடைக்கு வரதில்ல. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு டெய்லியும் நைட்டு போய் இந்த மாதிரி அந்த பென்டோ வந்து கொடுத்துட்டு வந்திருப்பான், அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி தர மாதிரி. சோ அதனால ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்துட்டா அதுல மோர் தென் ஃபுட்டை தாண்டி அதுல சோல் இருக்கணும்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோவோட சமையல்ல சூப்புக்கு அடுத்தது அரிசி வச்சிருந்திருப்பானா, அதுல பார்த்தா இந்த கடல் பாசி எல்லாத்தையும் உருண்டை உருண்டையா வச்சிருந்திருப்பான். அதை சாப்பிட்டும் அந்த ஜட்ஜஸ் எல்லாரும் அப்படியே வாய பொழுந்துகிட்டு இருக்கேன். அது அவன் எப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு ஆலிஸ்க்கு ஒரு கெஸ் இருக்குது. அது ஏன் டெக்னிக் ஆச்சு, அது எப்படி நீ யூஸ் பண்ணனு கேட்டா அது ஒண்ணும் இல்ல, சட்டோசி சீனியர் இருக்கிறாருல சோ அவரு தான் சில சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு, நானும் அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணேன். சோ ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா அவங்க எங்களுக்கு சில கேண்டி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கேண்டியை பார்க்கும்போது தான் நான் சின்ன வயசுல சாப்பிட்ட ஒரு கேண்டி ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட்டா இருக்கும். சோ அதுல யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட் வச்சு பார்க்கும்போது இந்த பால்ஸ் மாதிரி பார்த்து அதை கிரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே ஹீரோவும் சின்ன வயசுல கிரியேட் பண்ணிருப்பான். அவங்க அப்பா கிட்டே கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க, இங்க பாருங்க நான் சூப் அந்த மாதிரி மாத்திருக்கேன்னு, சூப்பரா பண்ணிருக்க மகனே, ஆனா கடையில அவனுக்கு வச்சிராதுன்னு சொல்லியிருப்பாரு. ஈவன் நம்ம ஹீரோவோட அந்த ரைஸ் இருக்கும்ல சோ அதுல கூட ஏகப்பட்ட லேயர்ல அந்த டேஸ்ட் வந்து இருக்காம. ஒரு பக்கம் ஆலிஸோட சமையல் ரத்தன கற்கள் எல்லாம் வச்சு கொடுத்த மாதிரி இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட சமையல் ஏதோ புதையல் பொட்டி மாதிரி இருக்கு. அந்த லஞ்ச் பாக்ஸ்ல வெறும் 3 லேயர் மட்டும் கிடையாது, டாப்ல பார்த்தா இன்னொரு ஒரு லேயர் இருக்கும், அதுலயும் சூப் தான் வச்சிருந்திருப்பான். நீங்க அரிசிய பாதி சாப்பிட்டீங்க அப்படின்னா மீதியை இதை வச்சு சாப்பிடுங்கன்னு. ஆனா அதை ஊத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே ஏது சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சைடுல இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா, என்னடா நடக்குதுங்கன்னு மத்த ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்ப இதையெல்லாம் பார்த்த ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சாப்பாட்டுல டேஸ்டா இருக்க கூடாது, வெறும் ஹார்ட் அண்ட் சோலை போட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல வரைய. ஆனா ஹார்ட் அண்ட் சோலை போட்டு சமைக்கணும் அப்படிங்கறது ஐடியலிஸ்டிக்கா இருக்குதும்பா. அதுக்கு ஆலிஸோட தாத்தா இது ஐடியலிஸ்டிக்லாம் ஒன்னும் கிடையாது, இப்படிதான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். லைக் லஞ்ச் பாக்ஸ ப்ரிப்பேர் பண்றதே அதுக்காக தான். அதுக்குன்னு உன்னோட சாப்பாடு மோசம்னு சொல்லல, உன்னோட சாப்பாடுமே ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பென்டோ தான், இருந்தாலும் அது இந்த அளவுக்கான ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபீல் கொடுக்கலன்னு சொல்லுவாரு. உன்னோட சாப்பாடுல உன்னோட திறமை மட்டும் தான் தெரியுதே தவிர அதை நீ யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அதுல தெரியலன்னு. சரி நீ ஒன்னு ட்ரை பண்ணி பாருன்னு நம்ம ஹீரோவும் அவளுக்கும் கொடுக்க அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. பார்த்தா சின்ன வயசுல இருந்து அவ எரினாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி லோன்லியா இருந்த மாதிரியும், அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து இந்த சாப்பாடை கொடுத்து சாப்பாடை சாப்பிட்டு மனசை தேத்திக்கமா அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்படுது. இவென்ச்சுவலி நம்ம ஹீரோ தான் அந்த போட்டியில ஜெயிக்கிறான். எரினா ஹயாமா ஈவன் அந்த ஐசன் மது கொண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங் தான், ஆலிஸே தோக்கடிச்சிட்டான்னு. இன்னொரு பக்கம் நம்ம மெகுமிக்கு பயங்கர ஹாப்பி. பட் மெகுமிக்கு அடுத்த போட்டி இருக்குது, யாரு கூடனா கூரோ கூட. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.